ஹாய் ஹலோ வெல்கம். நான் வந்து குவியில் என்னோட பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இது என்னோடய ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் தான். ஸோ நான் இவங்கக்கிட்ட பேசினப்போ இவங்க அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் எப்படின்னா, எனக்கு என்ன சூட் ஆகும், என்னோடய பேக்ரவுண்ட் என்ன, எஜுகேஷனல் பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன சூட் ஆகும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் நிறையா கொடுத்தாங்க எனக்கு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கிளாஸ்க்குள்ளே ஒன்ஸ் என்ட்ரு ஆனப்போ ப்ரீ பூட் முடிச்சுட்டு மெயின் பூட்குள்ளே என்ட்ரு ஆனப்போ வந்து அங்கேருந்து டீச்சர்ஸ், அதாவது அந்த மென்டார்ஸ் வந்து எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. எப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட பேக்ரவுண்டுமே தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன யூஸ் ஆகும், அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுடைய வே ஆஃப் டீச்சிங் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து இவங்க எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு என்ன கிளாஸ் எடுத்தாங்கன்னா, எக்ஸல் எடுத்தாங்க. எக்ஸலுக்கு அப்புறம் தான் பவர் பிஐ, டேப்லூ இதெல்லாம் போனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸலில் வந்து எனக்கு எக்ஸலில் ஓரளவுக்கு தான் நாலேஜ் இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் வந்து என்னால் எக்ஸலில் ரொம்ப நல்லாவே நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியில் என்னால் வந்து எக்ஸலில் என்ன கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் தெரியுது. அந்த அளவுக்கு நான் இது கற்றுக்கிட்டேன். லைக் என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா அக்ரி தான், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஸோ எனக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் சுத்தமாக செட்டே இல்லை. கொஞ்சம் எந்த ஒரு விதத்துலேயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு யூஸ் ஆகாது. பட் நான் ஏன் ஐடி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அக்ரியில் நான் டிஎன்பிஎஸ்சி படித்து இது பண்ணதுக்கு இப்போ எனக்கு அங்கே எதுவுமே கிடைக்கல, ரெகக்னேஷன் கிடைக்கல. அப்படிங்கும்போது நான் டக்குன்னு சரி ஓகே ஐடியை நம்ம சூஸ் பண்ணுவோம், நம்மளை படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்து என்ன நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். லைக் கோடிங்கெல்லாம் எனக்கு இப்போவுமே வராது. ஆனால் கோடிங் சுத்தமாக எனக்கு தெரியாது. ஆனால் பேசிக்காக ஓரளவுக்கு கோடிங் எப்படி போடணும் அப்படிங்கிறத எனக்கு மென்டார்ஸ் சொல்லிக் கொடுத்தாரு. எஸ்கியூஎல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் பற்றி எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடச்சிது. ஒரு கிளைண்ட் கிட்ட எப்படி பேசணும், அதாவது நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. இது இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்னும் நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க. கண்டென்ட் மார்க்கெட்டிங், அதாவது கண்டென்ட் எப்படி எழுதணும், இமெயில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், இது எல்லாமே வந்து எனக்கு எங்கே யூஸ் ஆச்சு அப்படின்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் என்னால் வந்து இதெல்லாம் ஸ்ட்ராங்காக பேச முடியுது. ஏன்னா ஒரு போர்ட் மீட்டிங் நடக்குது அப்படின்னா, நான் இப்போ அங்கே வந்து டெக்னிக்கல் லீடாக இருக்கேன். ஏன்னா ஒரு போர்ட் மீட்டிங் நடக்குது அப்படின்னா, என்னால் அங்கே வந்து இது வந்து இந்த மார்க்கெட்டிங் விஷயங்கள் வந்து எனக்கு சம்மந்தமே இல்லைன்னா கூட என்னால் மார்க்கெட்டிங் விஷயங்கள்லேயே சில விஷயங்கள் நான் ஐடியாஸ் கொடுத்து அவங்களுக்கு அது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேதர்டாக ஃபீல் ஆன விஷயம். ஓகே, நம்ம ஒரு ஏதோ ஒரு செட் ஆஃப் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நல்லாவே எலவேட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே கிளியர்டாக தெரிஞ்சுது. ஸோ எனக்கு குவியில் படித்ததில் ரொம்ப சந்தோஷம்.